உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கிய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு மருத்துவமனை பசுமை வளாகமாக இருப்பதை உறுதி செய்ய எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. மொத்தம் 1977.80 கோடி ரூபாயில் கட்டப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பணிகளை 2026க்குள் முடித்து திறக்கும் வகையில் பணி விரைவாக நடைபெறவுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. 2019ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். ஆனால் கட்டுமான பணிகள் நடக்காத காரணத்தால் பல விமர்சனங்கள் எழுந்தன. இத்தனை ஆண்டுகள் கழித்து எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் இப்போது துவங்கியுள்ளது. இந்நிலையில் கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கிய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு பசுமை வளாகமாக இருப்பதை உறுதி செய்ய எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. வளாகத்தில் வீணாகும் இயற்கை கழிவுகளை பயோகேஸ் திட்டத்தில் எரிபொருளாக மாற்றி சமையல் அறைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும், கழிவு நீரை சுற்றுச்சூழலுக்கு தீங்கில்லாத வகையில் ஜீரோ வேஸ்டேஜாக சுத்திகரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மருத்துவ கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும். வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் யூனிட்டை இந்திய அல்லது சர்வதேச தர நிர்ணயத்திற்கு உட்பட்ட வகையில் அமைத்து ஆக்சிஜனை சொந்தமாக தயாரிக்க வேண்டும். ஆபரேஷன் தியேட்டர்களில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சு நச்சுகளை வாரம் ஒருமுறை காற்று மாதிரி பரிசோதனைக்கு எடுத்து தரத்தை கண்காணிக்க வேண்டும். சிவகாசி, விருதுநகர் வெடிவிபத்துகளில் பாதிக்கப்படுவோருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க உயர் தீக்காய சிகிச்சை பிரிவை உருவாக்க வேண்டும் என பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது.